நிறுவனத்தில் 22 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பணி நிரந்தரம், அரசு ஊழியருக்கு இணையான சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த ஆட்சியினுடைய இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமென இந்த பேரவை தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அதே போன்று இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு சில ஊழியருக்கு முந்தைய ஆண்டில் செய்த தவறை காரணம் காட்டி குறைத்து வழங்குவது கண்டிக்கத்தக்கது. அதுபோன்று பிஏ பிடித்தத்திலும் குளறுபடிகளை செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. டாஸ்மாக் கடை ஆய்வு என்ற பெயரிலே ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள், அதன் மீது சட்டப்படியான விசாரணை நடத்தாமலும் பிழைப்பூதியம் வழங்காமலும் மாத கணக்கில் அவர்களுடைய வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கடைகளில் பணியாளர்களுடைய எண்ணிக்கை பற்றாக்குறைப்பதை கருத்தில் கொண்டு அனைத்து டாஸ்மாகுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் கடைப்படை வழங்கிட டாஸ்மாக் நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக ஆட்சி வந்த பிறகு காஞ்சிபுரத்திலே துப்பாக்கி சூட்டிலே ஒரு தொழிலாளி இறந்து போயிருக்கிறார். சிவகங்கையிலே பெட்ரோல் குண்டு வீச்சிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல இடங்களிலே டாஸ்மாக் ஊழியர்கள் சமூக விரோதிகளால் தாக்குதல் நடத்தப்படுகிறது, விற்பனை பணம் கொள்ளடிக்கப்படுகிறது, உயிர் பலி ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே பாதுகாப்பற்ற இல்லங்களில் உள்ள கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். திருச்செல்வன், பொதுச் செயலாளர், டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம்.